471 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்குகள் பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்களாக சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அவருக்கு அமைச்சர் பதவி மீண்டும் வழங்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் கடுமையான வாதங்கள் நடந்த நிலையில்தான் இன்று காலை தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய கைது அதிமுக ஆட்சி காலத்திலே அவர் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் தான் அவர் திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நிலையிலே கைது செய்யப்பட்டார். 2023 ஆண்டு ஜூன் 14 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 471 நாட்களாக சிறையில் உள்ள அவருக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. 2014 வருடம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் தான் அவர் இருந்தார். 2014 ஆண்டு போக்குவரத்து துறையிலே ஓட்டுநர் நடத்துனர் பணியிலே தான் அவர் முறைகேடு செய்திருக்கிறார் என்ற புகாரிலும் சிக்கினார். 2015 வருடம் தேவசகாயம் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இதில் செந்தில் பாலாஜி பெயர் இடம்பெறவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் உட்பட 40 பேர் மீது 2016 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2016 அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. 2018 வருடம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. இதை எதிர்த்து போலீஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. சமரசம் ஏற்பட்டதால் பணம் கைமாறியது உறுதியாகிறது என்றும் இதனால் மீண்டும் விசாரணை நடத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். 2019 வருடம் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. 2021 மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் கரூர் தொகுதியில். 2022 உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரி கார்த்திக் தாசாரி மேல்முறையீடு செய்தார். 2022 அவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார். 2023 மே மாதம் 16 இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணம் முராரி ராமசுப்ரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பாலாஜி தொடர்பு வழக்கை 2 மாதத்திற்குள் விசாரணை முடிக்கும்படி தான் போலீசாருக்கு உத்தரவிட்ட நிலையில் ஜூன் 13 அதே ஆண்டு சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய தொடர்புகள் இடங்களிலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஜூன் 14 அதிகாலை தான் அவரை கைது செய்தார்கள். 13 அல்ல 14 2023 13 மிகப்பெரிய ரைடுக்கு உள்ளாக்கினார். உடனடியாக அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்பலோ மருத்துவமனையிலே அவர் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலி காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அங்கிருந்த போதே மருத்துவ சிகிச்சை செய்து வந்த பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே அவர் தாக்கல் செய்தார். இப்படியெல்லாம் அவருடைய வழக்குகள் பல சூழலை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் 471 நாட்கள் செந்தில் பாலாஜியினுடைய கைது, இன்று வருவார் நேற்று வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு அவருடைய வெளியேற்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். எமர்ஜென்சி காலத்தில் நடைபெறாத கொடுமை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் புகழாரம் சூட்டி நாங்கள் அவரை வரவேற்க காத்திருக்கிறோம் என்றும் அவர் சற்று முன்னர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளும் நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையிலே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் கிடையாது. உச்சநீதிமன்றம் சிக்னல் காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர் மீண்டும் அமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடக்க உள்ள நிலையில் 2 அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார்கள்.
என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. அதேபோல் ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதை அடுத்து தான் திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இத்தனை காலம் செந்தில் பாலாஜிக்காகவே அமைச்சரவை மாற்றம் நடக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. செந்தில் பாலாஜி வரட்டும், அதற்கேற்றபடி அமைச்சரவை மாற்றங்களை செய்யலாம் என்று தாமதம் செய்ததாகவும் கூறப்பட்டது. செந்தில் பாலாஜி நம்பிக்கையுரிய நபர் ஸ்டாலினுக்கு, அதனால் அவருக்கான வாய்ப்பை ஸ்டாலின் நிச்சயமாக மறுக்க மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அவருக்காக காத்திருக்கிறாரா அல்லது வேறு காரணமா என்பது தெரியவில்லை என்றும் செய்திகளும் சொல்லப்படுகிறது. சீனியர்கள் சிலர் வேலை பார்க்கவில்லை என்றெல்லாம் புகார் வந்த நிலையிலே தான் தற்போது அமைச்சரவை மாற்றம் செய்வது தாமதமாவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவரையும் சேர்த்து கொள்ளலாம். செந்தில் பாலாஜி அமைச்சரவை மாற்றம் இருக்கும், இப்போது மாற்றினால் மீண்டும் மீண்டும் மாற்ற வேண்டி இருக்கும் என்றுதான் இத்தனை நாட்களாக தாமதிப்பதாக சட்ட வல்லுநர்களினுடைய ஆலோசனைப்படி இவர் வெளியே வந்த பிறகு செந்தில் பாலாஜி சேர்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் இன்று காலை வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஜூன் 14ஆம் தேதி கடந்த 23ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3000 பக்கங்களோடு கூடிய குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலே அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 471 நாட்களுக்கு பின்புதான் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. 25 லட்சம் ரூபாய்க்கு 2 நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அவர் விதிக்கவில்லை. இதனால் தமிழ்நாடு அமைச்சரவையில் அவர் மாற்றப்படலாம் என்று கூறப்பட்ட செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர் ஒரு பெரும் தியாகிகளை போன்று திமுகவிலே அவர் பார்க்கப்படுகிறார். அவருடைய வெளியேற்றத்தை, அவர் வெளியே வந்ததை தமிழ்நாடு முதலமைச்சர் வரவேற்றிருக்கிறார். அதனால் அவர் உரிய முறையில் மிக விரைவாக அமைச்சரவையிலே சேர்க்கப்படுவார் என்பது மிக மிக நம்பத்தக தகுதியாக இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை இன்னும் ஒரு நாட்களில் செய்தி வெளியாகும். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் செந்தில் பாலாஜிக்கு அரசு பணிகள் தொடர்பாக எந்த நிபந்தனை விதிக்கப்படவில்லை என்பதால் இந்த தீர்ப்பு திமுகவிற்கு மிகவும் சாதகமான நிலையை உருவாக்கி இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. தமிழ்நாட்டு அரசியல் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் அடுத்த தேர்தலை 1.25 வருஷத்தில் சந்திக்க சூழலில் திமுக இவற்றை எதிர்கொள்வதற்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமையான ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பலர் எண்ணுகிறார்கள். அவர் கொங்கு மண்டலத்தில் சுறுசுறுப்பாகவும் தேவையானவைகளை செய்ததால் அவரை முடக்க வேண்டும் என்றே அதிகார வர்க்கம் இந்த வேலை செய்ததாகவும் திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருந்தார்கள். தற்போதைய நிலையில் அவர் கொங்கு மண்டலம், கரூர் மற்றும் பகுதிகளில் வெளியே வந்தால் அவருடைய வேலை மிகச் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று திமுகவினர் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் 2026ஆம் வருடம் எலெக்ஷனில் திமுகவுக்கு மிகப்பெரிய பலப்பரீட்சை. திமுக எதிர்கொள்ளக்கூடிய பல சிக்கல்கள் இந்த பலப்பரீட்சையின் மூலமாக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி இவைகளெல்லாம் சந்திப்பதற்கு களத்திலிருந்து மிக அதிகமாக சுறுசுறுப்பாக, வைப்ரண்டாக வேலை செய்யக்கூடிய வேலை பணியாளர்கள் தேவை. மூத்த அமைச்சர்கள் அந்த வைப்ரண்ட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஆகவே தான் உதயநிதி, செந்தில் பாலாஜி வந்திருப்பது அவர்களுக்குள் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறது என்று தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள் பலர் கருத்து தெரிவித்திருப்பதையும் நாம் இந்த செய்தியினூடே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.